ஒரு சம்பவத்தை பாருங்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5678வது நபிமொழி. அல்லாஹு தஆலா ஒரு அடியானை அழைத்து, நீ இந்த நாளை குறித்து என்ன நினைத்தாய் என்று அல்லாஹ் கேட்பானாம். அவன் சொல்லுகிறான், அல்லாஹ்வே உன்னை நான் விசுவாசித்தேன், தூதரை நம்பினேன், வேதத்தை ஒப்புக்கொண்டேன், இந்த நாளை அஞ்சினேன், ஆகவே தொழுதேன், நோன்பு வைத்தேன், ஜகாத்து கொடுத்தேன், ஹஜ்ஜுக்கு சென்றேன், தர்மமும் செய்தேன் என்று சொல்லப்படும். உடனே அல்லாஹ் அவனை தனியாக ஒரு இடத்திலே நிப்பாட்டுவான். இதே போல அவனுடைய சதைகளையும் அவனுடைய தோள்களையும் அவனுடைய எலும்புகளுக்கும் அல்லாஹு தஆலா கட்டளை பிறப்பிப்பான், பேசுங்கள் என்று. பேசினால் அவன் செய்த இபாதத்துகள் உண்மை, ஆனால் அவன் முனாஃபிக், மக்களுக்காக வேண்டி அந்த இபாதத்தை செய்தான். உடனே அந்த மனிதன் பதறுகிறான். அப்பொழுது அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை வதாலிக்கல் முனாஃபிக். இவன் யார் என்றால் இவன் ஒரு நயவஞ்சகன். வதாலிக்கல் லதீன யஸ்ஹத்துல்லாஹு அலைஹி. அந்த நாளில் அல்லாஹு தஆலா மிக மிக கடுமையான கோபத்தை அவன் மீது செலுத்துவான். மிக கடுமையான கோபம் அல்லாஹு தஆலா இப்படிப்பட்டவர்களின் மீதுதான் அல்லாஹ் செலுத்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கிறோம் நண்பர்கள்.